Praise the Lord. இந்த அதிகாலையில் அவர் திருமுகத்தை தேடுவோம், தரிசிப்போம். ஆமென். இயேசுவே உம்மை வாஞ்சிக்கிறோம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. எவ்வளவு பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம் உம்மை ஆராதிப்பது. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. எல்லாரும் சேர்ந்து அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இயேசுவே, ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவருக்கேப்பா நீ துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். இந்த காலவேளையிலே உம்மை தேடி வந்து நிற்கிற உமது பிள்ளைகள் நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் இயேசுவே. எங்க ஏக்கம் விருப்பம் எல்லாம் எங்க இதய துடிப்பாக மாறணும். எது? நீர் உம்மை பற்றி, உமது அறிவை பற்றி, உமது தயவை பற்றி, உமது கிருபையை பற்றி. அதுதான் எங்க இதய துடிப்பா இருக்கணும். இன்னைக்கு அநேகர் உங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜெப வீரன் என்கின்ற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுங்க. அவங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜெபித்து ஜெபித்து குடும்பத்தை அலங்கரிக்க, ஜெபித்து ஜெபித்து குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள
முன்னேற, வாழ, ஜெயிக்க, சாட்சியாக நிற்க நீர் கிருபை பாராட்டும். இன்றைக்கு நீர் அப்படி செய்ய போவதுக்கு நன்றி. ஒரு வார்த்தையிலே எங்க மனக்கண்களை திறந்து கொடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கும் செய்வாராக. ஆமென். தேவ மக்களே, விசேஷமாக எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அதை ஆதாரமாக எடுப்போம். அந்த வசனத்தில் இருக்கிற பின்பகுதி இப்படி வருகிறது: நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சில வெளிப்பாடுகளை அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்குறாரு. 2 விஷயம் பண்றாரு. ரெஸ்டோர் ஹெல்த், அதாவது ஆரோக்கியம். இப்போ ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. கர்த்தர் பாருங்க, ஏற்கனவே மனுஷனை உருவாக்கும் போது ஆரோக்கியத்தை வச்சு தான் உருவாக்குறாரு. ஐயா, அவர் வியாதியை உருவாக்கலை. இருக்கும், கொஞ்சம் வியாதியும் வரும். இல்லை, அவருடைய கிரியேஷனில், அவருடைய படைப்பில் வியாதிக்கு இடமே இல்லை. வியாதியை கொண்டு வந்தவன் மனுஷன். இல்லையா? எங்கேருந்து ஆரம்பிக்குது? கீழ்ப்படியாத்தனத்திலிருந்து ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க. இது நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை கொண்டு வராரு. எகிப்திலிருந்து கொண்டு வந்து ப்ராமிஸே கொடுக்குறாரு. ஐ எம் யோர் ஹீலர், நான் உன் பரிகாரியான கர்த்தர். ஏன்னா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி வந்த உடனே அவருக்கு தெரியும் எது அவசியம். மனுஷனுக்கு ஆரோக்கியம் அவசியம். பாருங்க, கிரியேஷன்லேயும் அவர் அங்கே ஆரோக்கியத்தை வைத்தார். விழுந்து போகிறான், திரும்பியும் கர்த்தர் ஆரோக்கியத்தை தான் வைக்கிறாரு, கொடுக்குறாரு. அப்போ கவனிங்க, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை தர விரும்புகிறார். அநேகர் பலவிதமான பிரச்சனை, உங்கள் சரீரத்தில் பிரச்சனை, தீராத வியாதி, டாக்டர் சில விஷயம் சொல்கிறாங்க இல்லையா? சில வியாதி நிமித்தமே நமக்கு இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகள் விருத்தி அடையல. பாருங்கள், அதுக்கு காரணம் வியாதி இல்லையா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஹீல் பண்ணுவேன்றார். 2வது, இந்த ஆரோக்கியம்னு சொல்கிறது என்னென்னா, வியாதி சரீரத்தில் இல்லை, ஆனால் இருதயத்தில் வருது. எப்படி? மனதில் சஞ்சலம், தவிப்பு, அங்கலாய்ப்பு, சந்தேகம், பயம், கலக்கம். இது ஒரு விதமான ஒரு வியாதி. எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க பாருங்க, எதுக்கெடுத்தாலும் பயம், இந்த வியாதி வந்துருமான்னு இல்லையா? கர்த்தர் அவர்களுக்கும் சொல்கிறார், ஆரோக்கியத்தை வரப்பண்ணி. 2வது, ஹீல் தி ஆஃப் தை வூண்ட்ஸ், உன் காயங்களை ஆற்றுவேன். இன்றைக்கு இந்த காலவெளியில் சில மனிதர்களுடைய வார்த்தை, மனிதர்களுடைய திட்டம், அவங்களுடைய சில எரிச்சலின் ஆவிகள், சில வார்த்தைகள் அப்படி காயப்படுத்துது நம்மளை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் காயத்தை ஆற்றுவேன் என்று சொன்னால் பாருங்க, காயங்கள் அப்படியே நிரந்தரமாக இருக்கிறது கர்த்தருடைய விருப்பம் இல்லை. நம்ம நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் எப்படி தோற்று போயிட்டேனே, இப்படி அவமானப்பட்டிருக்கேனே, இனி எங்கே வாய்ப்பு இருக்குது, இனி முன்னேற முடியுமா, ஜெயம் எடுக்க முடியுமா, நானும் தலை நிமிர முடியுமா? ஆனால் அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, நான் உன் காயத்தை ஆற்றுவேன். காயத்தை ஆற்றுறதின் நோக்கம் என்னன்னா, நீ ஆரோக்கியத்தை பெற்று திரும்பியும் ஜெயம் எடுத்து அவருடைய நாமத்தை கனப்படுத்த, ஆராதிக்க, உயர்த்த அவர் என்ன பண்ணுகிறார்? காயத்தை ஆற்றுகிறார். சும்மா ஆற்றலை, பாப்பஸோட ஆற்றுகிறார். திரும்பி கர்த்தரை ஆராதிப்பதற்கு. இன்னைக்கு நீங்கள் அவமான இடத்துல இருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். God bless you. Bye bye.